சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 10 ஆண்டு சிறை, அதிர்ச்சியில் ஸ்டாலின். சமீபத்தில் நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முந்தைய திமுக அரசின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது அடுத்தடுத்து பாயும் சட்ட நடவடிக்கைகள் அறிவாலய வட்டாரத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. மாண்புமிகு முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற சில வாரங்களிலேயே ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் மின்னல் வேகத்தில் நடந்து வருது. இது தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கு. அதிகாரத்தை இழந்த திமுகவை நோக்கி பல்வேறு பழைய மற்றும் புதிய ஊழல் வழக்குகள் வட்டமிடும் கழுகுகளைப் போல சூழ்ந்து கொண்டு வருது. கடந்த சில நாட்களில் மட்டும் 3 முக்கிய சட்ட பாய்ச்சல்கள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. முதலாவதாக திமுகவின் அசைக்க முடியாத தூணாக கருதப்படும் முன்னாள் நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சாங்க. ஜூன் 5ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் அவரது சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய ஆதரவாளர்களும் சேர்க்கப்பட்டாங்க. அமைச்சராக இருந்த காலத்தில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு பெரும் தொகை லஞ்சம் பெறப்பட்டதா அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. முந்தைய திமுக அரசு இந்த FIRக்கு எதிராக நீதிமன்றத்தில் பல சீராய்வு மனுக்களை தாக்கல் செஞ்சு முட்டுக்கட்டை போட்டு வந்தது. ஆனால் ஆட்சி மாறியவுடன் புதிய அரசு அந்த மனுக்களை திரும்ப பெற்றது. இதனால் முட்டுக்கட்டைகள் அகற்றப்பட்ட சில மணி நேரங்களிலேயே KN நேரு மீதான வழக்கு அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. தற்போது நீதிமன்ற இடைக்கால தடை மூலம் தப்பித்திருந்தாலும் ஜூன் 23ஆம் தேதி விசாரணைக்கு பின் லஞ்ச ஒழிப்புத்துறையின் பிடி இறுகும் என எதிர்பார்க்கப்படுது. இரண்டாவதாக திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செந்தில் பாலாஜிக்கு எதிரான நீதிமன்ற விசாரணைக்கான இறுதி அனுமதியை புதிய அரசு வழங்கியிருக்கு. முந்தைய போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு முறைகேடு வழக்கில் அவரை விசாரணைக்கு உட்படுத்த மத்திய அமலாக்கத்துறை நீண்ட நாட்களாக அனுமதி கோரியிருந்தது. ஜூன் 7ஆம் தேதி முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு கோப்பில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கினார். இதனால் செந்தில் பாலாஜி மீதான சட்ட நடவடிக்கை மேலும் வலுப்பெற்று கொண்டிருக்கு. மூன்றாவதாக டான்ஜென்கோ மின்சாரத்துறையில் நடைபெற்ற 397 கோடி மதிப்பிலான டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கு CBI வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 2021 முதல் 2023 வரை செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 45,000த்திற்கும் மேற்பட்ட விநியோக டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதலுக்காக கூட்டு சதி நடைபெற்றதா அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தாங்க. முந்தைய அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை முடித்து வைக்க முயன்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதை உயர்மட்ட அதிகாரிகளை காப்பாற்றணும் முயற்சி என சாடி CBIக்கு மாற்ற உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வரை சென்றும் பலனளிக்கவில்லை. ஜூன் 8ஆம் தேதி CBIயின் ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கை கையில் எடுத்து ஆவணங்களை பறிமுதல் செய்ய தொடங்கியிருக்கு. இந்த 3 வழக்குகளும் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் களத்தில் கொடுத்த ஊழல் எதிர்ப்பு வழக்குகளை புதிய அரசு வேகமாக நிறைவேற்றி வருவதா அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. ED, CBI, DVSC என 3 முனைகளிலும் திமுக தலைவர்களை நோக்கி வழக்குகள் பாய்ந்து கொண்டு வருகின்றன. ஆட்சி இழந்த சில வாரங்களிலேயே முக்கிய புள்ளிகளை சுற்றி வளைக்கும் இந்த வழக்கு வளையங்கள் திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக அமைஞ்சிருக்கு. இந்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் ஊழல் ஒழிப்பு மற்றும் நல்லாட்சி என்ற புதிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கு. மக்கள் இந்த வளர்ச்சியை உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்காங்க. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான திமுக கள ஆய்வு குழு தனது அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் நாளை சமர்ப்பிக்க இருக்காங்களாம். இந்த சூழலில் திமுக கள ஆய்வு குழுவினர் நடத்திய கருத்து கேட்பில்
கூட்டணி கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று பலரும் தங்கள் ஆதங்களையும் மனக்குமுறல்களையும் கொட்டியிருக்காங்க. நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் திமுக தனித்து காலம் காண வேண்டும் என தங்களுடைய விருப்பங்களையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் அதற்கான காரணங்களை ஆராய 38 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவை அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அமைத்து ஆய்வு நடத்தினார். இந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் முதல் கிளை கழக நிர்வாகிகள் வரை அனைவரிடமும் இரகசியமாக கருத்துக்களை ஆலோசனைப்படி ஆன்லைன் வாயிலாகவும் ஆயிரக்கணக்கான புகார்கள் மற்றும் ஆலோசனைகள் பெறப்பட்டது. இந்த கள ஆய்வின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்தாக ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகள் பல இடங்களில் திமுகவின் வெற்றிக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை. மாறாக திமுகவின் பலத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அவர்கள் கட்சிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைக்க எதுவுமே செய்யலை என்ற மனக்குமுறலை நிர்வாகிகள் கொட்டியிருக்காங்க. இதன் விளைவாக வரும் உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சியிடம் கூட்டணி வைக்காமல் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்றும் அப்போதுதான் கட்சியின் உண்மையான பலம் என்ன என்பது தெரிய வரும் என்று திமுக நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல கள ஆய்வு அறிக்கையில் பெரும்பான்மையான நிர்வாகிகள் விருப்பத்தை ஏற்று கட்சியை அடிமட்ட அளவில் வலுப்படுத்த மு.க.ஸ்டாலின் அதிரடி திட்டங்களை தீட்டியிருக்கார். தற்போது 78 அமைப்பு ரீதியான மாவட்டங்களை 117 உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கான். அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற புதிய நடைமுறையை அமலுக்கு கொண்டு வர இருக்கார். இதன் மூலம் அதிகப்படியான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கட்சிக்காக நீண்ட காலம் உயர்த்தவர்களுக்கும் பதவி வழங்க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காராம். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளரான கனிமொழி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோட மு.க.ஸ்டாலின் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டாராம். மேலும் நாளை அண்ணா அறிவாலயத்தில் கள ஆய்வு குழுவினர் தங்களது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்காங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி என்ற வியூகத்தை எடுத்தால் அது தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவகாரங்களையும் கூட்டணி தர்மத்தை விட கட்சியின் வளர்ச்சியே முக்கியம் என திமுக தலைமை முடிவெடுத்தால் அது வரும் உள்ளாட்சி தேர்தலில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திமுக நிர்வாகிகள் உற்சாகமாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் ஊழலின் பிடியில் சிக்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து வயதான அதாவது கட்சியில் மூத்த நிர்வாகிகளை நீக்கிவிட்டு வாரிசு அரசியலை தடுத்துவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். ஏனென்றால் திமுகவில் உள்ள 15 அமைச்சர்கள் ஊழல் பிடியில் சிக்கியுள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் சிறைக்கு செல்லலாம். ஸ்டாலினின் மாஜி அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட்டால் உண்மையான ஆதாரங்களை தெரிவிக்கும் பட்சத்தில் ஸ்டாலினுக்கு அதற்கு தொடர்பு இருந்தால் 10 ஆண்டு காலம் வரை அவர் சிறையை செல்லலாம் என்கின்ற தகவலும் தற்போது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது.